இப்போ உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் புலனாய்வு பண்ண போறோம். இட்ஸ் லைக் ஃபாரன்சிக் அனாலிசிஸ். அப்புறம் வந்து ஒரு விஷயத்த எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேபி நான் திரும்ப கேட்குறேன். சொன்னாங்கன்னா ஓகே. பட் ஒரு ஷாக்கிங் ஈவென்ட் இல்லன்னா வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தது. உங்க காதல் வாழ்க்கையில எஸ்பெஷலி. அதுதான் எங்க பிரச்சனையே. அத நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். நீங்க வந்து காயப்பட்டுட்டீங்க ரொம்ப அந்த விஷயம்னால. அ இந்த பெர்சன் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங், ஆக்ஷன் எடுக்கல. சம்திங் இந்த பெர்சன் வந்து உங்கள ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம அழகா அந்த பற்று விட்டு போச்சு. இல்லன்னா வந்து என்ன ஒரு சலிப்பு. இது என்ன நாமளே எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு. இல்லன்னா என்ன ஆக்ஷனே இல்ல. ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து சலிப்படைய வச்சுருச்சு. ஆனா அதுக்கான கிளாரிட்டி உங்கள நோக்கி வந்துட்டே இருக்கு. நீங்க வந்து இந்த காதல நீங்களே எல்லாம் பண்ணி பண்ணி உங்களுக்குன்னு அந்த ஸ்பேஸு, உங்களோட டைமு எல்லாம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன். நீங்க இப்போ லோன் வுல்ஃப். நீங்க தனியாயிட்டீங்க. இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டே கிடையாது. அ யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் லவ்விங் சம்ஒன் ஹூ குட் ஹர்ட் யூ. இது வந்து நிச்சயமா பயத்தினால இல்ல. நீங்க ட்ரை பண்ணீங்க. நீங்க ட்ரை பண்ணி ஆஃப்டர் அ பாயிண்ட் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துக்கிச்சிருக்க டவர் பிரபஞ்சம் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இனிமே நீ வந்து தொரத்தாத அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தனிமைய தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஹோல்டிங்கா. நீங்க வந்து திரும்ப மாட்டேங்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கல. இவ்வளோ நாளா நீங்க ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இந்த கனெக்ஷனுக்காக ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. தேடி போயிருக்கீங்க. இங்க பாருங்க ரொம்ப ரிஸ்கியான ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஒரு 2 மலை இடையில வந்து அந்த கிடுக்குன்னு சொல்லுவாங்க. அதில போய் நீங்க ரிஸ்க் எடுத்து அந்த பக்கம் போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. பட் ஆஃப்டர் பாயிண்ட் உங்களுக்கு சலுப்பு தட்டிருச்சு. என்னது இது நாமளே பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு நாம இவ்வளோ தூரம் இது பண்ணணும்? நீங்க இப்படி போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பள்ளத்தில சொருகிட்டீங்க. இல்லன்னா வந்து கால் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இன்சிடென்ட். அங்க கை குடுக்கறதுக்கு கூட ஆள் இல்ல. அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும்? அங்கேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்ல. நான் என்ன பைத்தியமா? நான் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? காதலா 2 பக்கம் இருக்கணும். ஒரே பக்கம் குடுக்கறதுக்கு பேரு காதல் எப்படி ஆகும்? ஏதோ ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டி, டிவைன் இன்டர்வென்ஷன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்க முடிவு பண்ணீங்க. இல்ல, இனிமே நான் தொரத்த போறதில்ல. ஐம் கோனா ஸ்டாண்ட் இன் மை பவர். இதுதான் இப்போ உங்களோட பிரச்சனை. இந்த டவர் மொமெண்ட் நீங்க இப்போ வந்து தனியாயிட்டீங்க. என்ன என்ன நடக்க போறது? இதுதான் பார்க்க போறோம். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. நானும் வச்சிருக்கேன். ஸ்டே லாயல். ஆனா நீங்க வந்து எங்கேயும் போகல. இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, நீங்க பின்வாங்கிட்டீங்க அவ்வளோதான். தனிமையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஏன்னா, நான் சொன்ன மாரி தான். அந்த 2 பேர் போற பயணத்தில நீங்க தவறி விழுந்தா சப்போர்ட் பண்றது தான் லவ். இல்லையா? ஒருத்தவங்க ஒருத்தவங்க துணை தான் லவ். அப்ப நீங்களே கீழ விழுந்து, நீங்களே எந்திரிச்சு போய் அந்த பக்கம் நிக்கிறதுக்கு, அவங்க சொகுசா வந்துட்டு எதுவுமே பண்ணாம என்ன சொல்றது, நோகாம நொம்பு கும்பிடுறதுக்காக இருக்காங்க அந்த காதல் வாழ்க்கையில. நீ ரிஸ்க் எடுக்கல. உனக்கு எதுக்கு காதல்? அவசியம் இல்லையே உனக்கு காதல். ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் உங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லைனா வந்து ஒரு விஷயம் உங்களை வந்து முழிப்படைய வச்சுருச்சு. ஸோ இனிமேல் நான் துரத்த போகிறதில்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைடாக துரத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் தனியாகவே இருந்துட்டு போயிடுவேன். தேவையே இல்லை இந்த காதல் அப்படின்ற மாதிரி நீங்கள் தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க. கெட்டிங் ஹர்ட். இப்போ இந்த பர்சன் வந்து யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். யூ ஹவ் எண்டட் இட். யூ ஆர் ப்ரொடெக்டட். இது நடந்ததுக்கு காரணம் நீங்கள் ப்ரொடெக்டட். இந்த பர்சனால் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது. ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் இப்போ இல்லைனா எப்பயோ ஒரு ஒரு சமயத்தில் இதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணியே தீருவீங்க. அதுதான் இப்போ அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இட்ஸ் லைக் யார் மேலே தப்பு? ஆப்வியஸாக இந்த பர்சன் மேலே தான் தப்பு. நீங்கள் தனிமையாக போயிருக்கீங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து இதுக்கு என்ன என்ன சொல்யூஷன் வச்சுருக்காங்க? என்ன பண்ண போகிறாங்க? ஏன் இந்த டவர் மூமெண்ட் நானும் கேட்குறேன், பிரபஞ்சம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேபி இட்ஸ் டூ பர்சனல். இன்சிடென்ட் மட்டும் எனக்கு புரியுறது. பட் டீப் டவுன் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வை திஸ் டவர் மன் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ஓ, இந்த பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. எப்போ நீங்கள் லோனர் உல்ஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட். இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும், இந்த காதலுக்காக அவங்க ஃபைட் பண்ணல அப்படின்னா இந்த காதல் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். இதுதான் அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் தனியாகவே ஃபைட் பண்ணிட்டீங்க. அந்த பர்சன் இல்லவே இல்லை, எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இட்ஸ் லைக் வேகிங் த டெய்ல். வாலாட்டிட்டு எங்கேயோ போயாச்சு மேபி. அதனால் நீங்கள் பார்த்தீங்க, ஓ சாரி, நான் வந்து என்னோடய பெட்டு வாலாட்டினா மட்டும்தான் ரசிப்பேன், வேறு யாருக்கோ வாலாட்டுற பெட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இது உங்களோட பிராது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க லவ். வாட்ஸ் நெக்ஸ்ட்னு கேட்குற லவ், டிவைன் இன்டர்வென்ஷன், டிவைன் லவ். ஸோ இது உண்மையான காதலாக இருக்க பட்சத்தில் இந்த பர்சன் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க, ஃபைட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரியலைசேஷன் என்ன இருக்குது, உங்களுக்காக அவங்க இட்ஸ் லைக் இந்த காதல் அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்காக அவங்க ரொம்ப
நன்றியுடையவங்களா இருக்காங்க. இப்போ டிவைன் இன்டர்வென்ஷன் காதல் உள்ள வருது. ஸோ எப்படி வரப்போகுது? என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால வரப்போகுது? இதுதான் டிவைன் என்ன சொல்கிறது, ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டிவைன் லவ். அதுதான் உங்களுக்கான கீ இங்கே. அதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையை அன்லாக் பண்ண போகுது. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட கீ. காதல் உள்ள வரப்போது. இந்த காதல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வாக்கவே. பிரபஞ்சம் சொன்னாங்க, நீ போ, உன்னை துரத்திட்டு வரும் காதல் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில். உங்களை காயப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை நீங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க அவங்க விரும்பவும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். யூஆர் மேபி இவங்களுக்கு, இந்த பர்சனுக்கு இப்போது பிளாக்கேஜ் பார்க்கலாம். இது யாரோட எனர்ஜின்னு? கிங் ஆஃப் கப்ஸ். காதல் வருது. இந்த பர்சனோட லவ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கப்புறம். இருக்கிற வரைக்கும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு தனியாக ஏறும்போது கீழே விழுந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. கவலை இல்லை. தி டோன்ட் கேர். ஏன் நீங்கள் தானே விழுறீங்க. ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வாக் அவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் நான் வந்து தனியாக பயணம் பண்ண தயாராக இல்லை, அதுக்கு நான் தனியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டிங்க. 9 ஆஃப் சோர்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியல. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. 7 ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா திருட்டுத்தனமாக உங்களை பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாக்கவே பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சன் நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. இட்ஸ் லைக் ஸ்னீக்கி. நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்க பார்த்தது உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் ஃபார் ஷியோர். மேபி நீங்கள் போகிற இடங்கள் உங்களுக்கு தெரியும். மேபி தே ஆர் வாட்சிங் யூ, ஸ்டாக்கிங் யூ. உங்களுக்காக ரொம்ப பெரிய விஷயங்கள், அதாவது நீங்கள் கிடைச்சது அவங்களுக்கு வந்து பெரிய வரம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் வர போகிறாங்க. ரொம்ப பெயினில் இருக்காங்க. இப்போது இந்த பெயின் வந்து முடிய போகிறது. ஸோ அது எப்படின்னு கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பெயின் முடிய போகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபியூ சர்ப்ரைசஸ் வச்சுருக்காங்க. எக்ஸ்பெக்ட் மிராக்கிள். இதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் கண்ணை கட்டியிருக்கு. நீங்கள் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் தனியாக தான் போக போகிறேன், ஸோ ஓகே இந்த காதல் வாழ்க்கை அவ்வளோதான் கோவிந்தா அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. சரி ஓகே, இனிமேல் நான் தனியாக தான் போக போகிறேன், தட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு சுமையை தூக்கிட்டு போகிற நேரம் நான் தனியாகவே போய் கண்டா சாமி அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ இந்த சர்ப்ரைஸ் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், லெட் த யூனிவர்ஸ் டேக் கண்ட்ரோல். பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க, உன் வேலையை பாரு, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், யூ ஆர் கைடட் ஆல்வேஸ், யூ ஆர் ஆல்வேஸ் கைடட், கிளென்ஸ் அண்ட் ஹீல். ஸோ இந்த எனர்ஜியில், இந்த அப்செட் எனர்ஜியில் இல்லைனா வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கவே இருக்காதீங்க. ரிலீஸ் இட். ஓகே, நான் என் பாட்டை பண்ணிட்டேன், நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ, திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்க அந்த கர்மாவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரணும். அதுதான் இங்கே நடக்குது. தே ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட். இந்த காதல் வேணும்னா, ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்கள் பார்ட் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே தலைகீழாக தொங்கியெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க. அப்போல்லாம் இல்லை. எனக்கு கீழே விழுந்தீங்கன்னா நீங்கள் தானே விழ போகிறீங்க. அவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்க இல்லையா? ஆனால் இப்போ ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் இந்த பர்சன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. மெயினாக நீங்கள் வாக்கவே பண்ணது இந்த பர்சனுக்கு பெரிய ஷாக். நீங்கள் துரத்திட்டு வருவீங்க. அது இவ்வளோ நாளாக நீ கீழே விழுந்தா என்ன, கால் உடைஞ்சா என்ன, கை உடைஞ்சா என்ன, நீ தான் வந்துட்டு இருந்தில்ல, நான் சேஃபாக இருக்கேன்ல, நான் வந்து என்னோடய பர்ஃபெக்ட் டே, என்னோடய பர்ஃபெக்ட் இது என்ன, நீங்கள் என்ன கீழே போனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிகாஸ் தே ஆர் சேஃப். இப்போது சேஃப்டி எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ நைட்டில் தூங்க முடியல, தூக்கம் வரல, ஏன்னா நீங்கள் இல்லை. இப்போ தான் ரியலைசேஷன் மண்டேல உரைக்குது. என்ன அப்படின்னா, காதல் ஆழமாக இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? காதல் சொல்ல போகிறாங்க, தட்ஸ் ஓகே. அது திரும்ப திரும்ப அதுதான் வருது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இம்மீடியட்டாக என்ன நடக்க போகிறது? நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? பிரபஞ்சம் சொல்ல விரும்பினாதான். ஐம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் இட். வாட் இஸ் நெக்ஸ்ட்? வரல. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஓ, யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் துரத்த போகிறதில்ல. ஆனால் இந்த க்ளோ அப்பு செமையாக இருக்க போகிறது. நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே போட்டேன். நான் வர்றேன் பாரு திரும்ப அப்படின்னு. இட்ஸ் லைக் எ டெத் எண்டிங். கிங் ஆஃப் குயின் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ்.
Why death? Wait. நீங்கள் இந்த கனெக்ஷனை முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பர்சன் வந்து உங்களை பார்க்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்கள் பார்வையை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறீங்க. உங்கள் பார்வை அவங்க மேலே இல்லை. உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் முடிச்ச அடுத்த நொடி நீங்கள் முடிச்சிட்டிங்க இந்த கனெக்ஷனை. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பர்சன் உங்களோட காதலுக்காக ஏங்க போகிறாங்க. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பர்சனுக்கு அந்த ரியலைசேஷன் வரப்போகிறது. நீங்கள் உங்கள் பார்வையை திருப்பிட்டீங்க அந்த பக்கமாக. இந்த பர்சனோட ஃபோக்கஸ் இப்போ ஃபுல்லாக உங்கள் மேலே தான். ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான். இப்போ உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணை கட்டிட்டீங்க. இந்த டெத் நீங்கள் முடிச்சிட்டிங்க. நான் கிளம்பிட்டேன். இங்கே கிளம்பிட்டீங்க. கிளம்புறேன், இந்த பூச்சாண்டிலாம் இல்லை. ஓகே, கிளம்பிட்டேன், பாய். இப்போ வேகமாக உங்களை துரத்திட்டு வர போகிறாங்க. இதுதான் அடுத்தது உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகுது. சொல்லுங்க, வேகமாக வர போகிறாங்க. ஏன்னா அதனால தான் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள். இது எப்போ நடக்க போது? நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில். நீங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த மேடம் ஏதோ சொன்னாங்க வருவாங்கன்னு, காலம் முடிஞ்சு காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் ஃபோக்கஸை திருப்புறீங்களோ அப்போ தான். இதுக்கு கீ க்ளூ என்னென்னா, உங்கள் ஃபோக்கஸை ஃபஸ்ட்டு உங்கள் காதல் வாழ்க்கையிலேருந்து எடுங்க. ஓகே, எனக்கு இருக்கணும்னு இருந்தால் அது வரும். இதான் சொல்லிட்டாங்க, என்னை தேடி வரும் அப்படின்னு துரத்திட்டு வருவாங்க. துரத்திட்டு வரட்டும். அது வரைக்கும் நான் வந்து என்னோடய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸ்டே லாயல். அதுக்காக நான் வந்து உங்களை அடுத்த கனெக்ஷனுக்கு ஜம்ப் பண்ண சொல்ல. ஸ்டே லாயல். அதனால தான் பிரபலம் சொல்கிறாங்க, உன் வேலையை பாரு, அதே சமயம் உன் பவரில் ஸ்டாண்ட் பண்ணு, அழகாக இரு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, வெளியில் போகும்போது மகாராணி மாதிரி போ. ஏன்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்து ரியலாக குயின் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சின்ன சின்ன என்ன சொல்கிறது, காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஷூ வரைக்கும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். தட்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ். அப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. உங்கள் க்ரௌனை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் உங்களை வந்து வேறு எந்த கனெக்ஷன் பற்றியும் யோசிக்கவும் சொல்லலை. ஸ்டே லாயல். அதனால தான் இங்கே ஸ்டே லாயல். நீங்கள் ஸ்டே லாயலாக இருக்கிற வரைக்கும் இந்த பர்சன் எங்கேயும் ஓட முடியாது. தட்ஸ் த கீ. அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. பட் பிரபஞ்சம் உங்களை வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நீ தனியாக போகிறதெல்லாம் ஓகே, சூப்பர், நீ வந்து பவரில் நிற்கிற, தட்ஸ் குட், கிரேட். பட் அதே சமயம் இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பர்சன் வந்து தே ஆர் ஸ்டேயிங் லாயல். அவங்க வந்து எங்கேயாவது போகிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எந்த எனர்ஜியும் இங்கே இல்லை. தே ஆர் லாயல். ஸோ டோன்ட் வரி. ப்ளீஸ் சரம். காட் பிளஸ் யூ.